ஹலோ, நான் ஜெய்சங்கரன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு டாபிக் என்னன்னா, முதல்ல டாபிக்லாம் தவிர்த்துட்டு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம். ராகிங். அதாவது ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஜூனியர் ஸ்டூடெண்ட்டை ஹியூமிலேட் பண்ணக்கூடிய விதமாக ஏதாவது ஃபன் ஆக்டிவிட்டி செய்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க க்ரூயலான ஆக்டிவிட்டி செய்ய வைக்கிறது இந்த ரேகிங் சொல்லப்படுது. இந்த ரேகிங்கை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவுமே அவங்களுக்கு டார்ச்சர் செய்யக்கூடிய விதமாக அமையிறது. அதுதான் ரேகிங்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, பொன் நாவல்ஸ் கேஸ். இந்த கேஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆன்டி ரேகிங் லெஜிஸ்லேஷன், அது ரேகிங்க்கு எதிரான சட்டத்தை கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான கேஸாக அமைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் மூலமா தமிழ்நாடு ஒரு ஃபர்ஸ்ட் மாநிலமா ரேகிங்கை கிரிமினலைஸ் பண்ண மாநிலமா கருதப்பட்டு உருவாக்கப்பட்டதுக்கான காரணமாகவும் இந்த கேஸ் தான் அமைஞ்சிச்சு. இந்த கேஸ் இருக்கக்கூடிய பொன் அவர்ஸ் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ், அதாவது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட ஒரு அங்கமா இருக்கக்கூடிய இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை சேர்ந்தவர் தான் இந்த பொன் நாவல்ஸ்ங்கிறவர். 1996 சேர்றாரு. அதே சமயத்தில் இந்த பொன் நாவல்ஸை கொலை செய்யக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தோம்னா ஜான் டேவிட். இந்த ஜான் டேவிட் அதே காலேஜில் சீனியர் ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடியவராக இருக்காரு. இந்த கேஸ் பார்த்தோன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வெர்சஸ் ஜான் டேவிட் அப்படிங்கிற கேஸ் பேர்ல தான் இந்த கேஸ் அழைக்கப்படுது. இந்த கேஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். இதை ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த பொன் நாவல்ஸ் அப்படிங்கிற யாருன்னு பார்த்தோம்னா, இவர் பொன்னுசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைஸ் சான்சலர், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இருந்தவரோட பையன் தான். அது மட்டும் அந்த வைஸ் சான்சலர் ஒரே மகன் தான் இந்த பொன் நாவல்ஸுங்கிறவர். இந்த பொன் நாவல்ஸுங்கிறவர் ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணும்போது எப்படி எல்லா காலேஜும் ரேகிங் சகஜமாக இருந்துச்சோ அதே மாதிரி அந்த சமயத்துலையும் ரேகிங் இருந்துச்சு. அதே மாதிரி ரேகிங் செய்யக்கூடிய ஒரு சீனியராக இருக்கிறவர் இந்த ஜான் டேவிட்ங்கிறவர். இந்த ஜான் டேவிட் என்ன பண்ணுவாருன்னா, வரக்கூடிய ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்ல ரேக் பண்ணுறதும், அது மட்டும் அவரோட ப்ராஜெக்ட் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்ல கொடுத்து அதை செய்ய சொல்றதும், இது மாதிரி விஷயங்கள் ஈடுபடக்கூடியவராக இருக்காது. அவர் ஃபன் ஆக்டிவிட்டி என்ற பேர்ல குரூயலான ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய ஒரு சீனியராக அந்த காலேஜை வளம் வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு குரூயல் பிஹேவியர் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் தான் அவரோட நேச்சர் குறிப்பிடப்படுது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஜான் டேவிட் என்ன பண்றாருன்னா, பொன் நாவல்ஸை 6 நவம்பர் அன்னைக்கு கொலை பண்றாரு 1997 வருஷத்துல. அதாவது நம்ம சரியா டேட்டை சொன்னோம்னா 6 நவம்பர் 1996 வருஷம் 1996 நவம்பர் 6ஆம் தேதியில தான் ஜான் டேவிட் பொன் நாவல்ஸை கொலை செய்யறாரு. 7வது நவம்பர் அதுவுமா தீபாவளிக்கு வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்த பொன் நாவல்ஸ் வரவே இல்லை. 7ஆம் தேதி முடிஞ்சு 8ஆம் தேதி ஆகுது, 8ஆம் தேதி 9ஆம் தேதி ஆகுது, அதுக்கப்புறம் 10ஆம் தேதி ஆகுது. பொன் நாவல்ஸோட அப்பா என்ன பண்றாருன்னா, சிதம்பரத்துக்கே காலேஜ் பாக்குறாரு. காலேஜை விசாரிச்சு பார்க்கும்போது காலேஜ் இல்லைன்னு சொல்லி தெரிய வரும். அவர் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய தேதி என்னன்னு பார்த்தோம்னா 10 நவம்பர் 1996 வருஷத்துலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா, அதுக்கு அடுத்து ஒரு 15-20 ஒரு மாச கேப்ல என்ன நடக்குதுன்னா, பல இடங்கள்ல இருந்து ஒரு பாடியோட துண்டு தனியா சூட்கேஸ்ல கிடைக்குது, கை கால்கள் தனியா ஒரு ரயில்வே ட்ராக்ல கிடைக்குது, தலையை மட்டும் தனியா ஒரு சூட்கேஸ் பின்னாடி காலேஜுக்கு பின்னாடி ஒரு குளத்துல இருந்து கிடைக்குது. இது மாதிரி கிடைக்கக்கூடிய சமயத்துல இது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இது பொன் நாவல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்படுது. இந்த பொன் நாவல்ஸை கொலை செய்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை போலீஸ் துவக்குறாங்க. இதே மாதிரி போலீஸ் காலேஜ் நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடத்தும் போது என்ன தெரிய வருதுன்னா, பொன் நாவல்ஸ்ல ஜான் டேவிட்ங்கிற சீனியர் அதிகமா ரேக் பண்ணதாகவும், இந்த ஜான் டேவிட் ரேகிங்னே பெயர் பெற்ற ஒரு சீனியரா இருந்ததாகவும் நிறைய குறிப்பு தெரிவிக்கப்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, ஜான் டேவிட் தானாவே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிட்டு அவர் கன்ஃபர்ஸ் பண்றாரு. அதாவது அவர் தான் இந்த கொலையை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்ஸ் பண்றாரு. முதல்ல போய் சரணடையும் போது ஒரு வாரத்துக்கு பேசாம இருந்த ஜான் டேவிட் ஒரு வாரம் கழிச்சு படிப்படியாக என்னென்ன விஷயங்கள் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அதுபடி பார்த்தோம்னா என்ன நடந்துச்சுன்னா, எப்பவுமே பொன் நாவல்ஸை ரேக் பண்றது ஜான் டேவிடுக்கு வழக்கமா இருந்துச்சு. ஆனா பொன் நாவல்ஸ் தன்னோட அப்பா வைஸ் சான்சலர் தெரிவிச்சு, அது மட்டும் இல்லாம ஜான் டேவிட பொருட்டாவே மதிக்காத வச்சு ஜான் டேவிடோட கூட படிக்கிறவங்கள ஜான் டேவிட் மதிக்காக போறதுனால ஜான் டேவிடுக்கு பொன் நாவல்ஸ் மேல ஒரு தனி கோவம் உருவாகுது. இந்த கோவம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கு அடுத்து ஒரு ஈகோ கிளாஷா உருவாகுது. அது ஏன் பேச்சு கேட்காம இருக்கான் அப்படின்னு ஈகோ கிளாஷா உருவாகுது. இந்த ஈகோ கிளாஷ் எதுக்கு ரிசல்ட் ஆகுதுன்னா, பொன் நாவல்ஸை தனியா ஜான் டேவிட் கூப்பிட்டு போயிட்டு சமாதானம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போகும்போது என்ன நடக்குதுன்னா, அவரோட செப்பலை நக்க சொல்லி ஜான் டேவிட் பொன் நாவல்ஸை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு உடன்படாத நாவல்ஸ் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இரும்பு ராட்ல ஜான் டேவிட் பலமா தாக்குறாரு. இது மாதிரி பலமா தாக்கும் போது என்ன ஆகுதுன்னா, வெர்டிபிரேட்ல உடைப்பு ஏற்பட்டும், தலையில பலத்த காயம் ஏற்பட்டு பொன் நாவல்ஸ் சம்பவ இடத்துல உயிரிழக்கிறாரு. உயிரிழந்த செய்தியை பார்க்கும்போது எங்க நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, பொன் நாவல்ஸ் ரூம்லயே தான் இந்த விஷயம் நடக்குது. பொன் நாவல்ஸ் ரூம்லயே நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பொன் நாவல்ஸ் இறந்தது செய்தியை ஜான் டேவிட் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா,
உடலை எப்படியாவது மறைச்சாகணும் அப்படிங்கிற குறிக்கோள்ல என்ன பண்றாரு, ஜான்டியோட உடல்ல கூறு கூறுகளை அது பிரிச்சு வைக்கிறாரு. பிரிச்சு 2 சூட்கேஸ்கள்ல மாற்றி கொண்டு போய் வந்து நான் முன்னாடி சொன்ன இடங்கள் எல்லாம் கொண்டு போய் மறைச்சு வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பார்த்தா பஸ்ல வைக்கிறாரு, ரயில்வே ட்ராக்ல, அதுக்கு அடுத்து காலேஜ் பிள்ளைங்க குளத்துல. இது மாதிரி வந்து ஜான்டியோட வந்து அங்கங்க மறைச்சு தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தோம்னா வாட்ச்மேன் வந்து ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜான்டியோட என்ன சொல்றாருன்னா, அந்த சூட்கேஸ்ல பழைய பிரியாணி இருக்கனால அந்த ஸ்மெல் தான் இந்த ஸ்மெல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த கேஸோட ட்ரையல்ங்கிறது கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கொண்டு வரப்படுது. கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஜட்ஜ் என்ன சொல்லி குறிப்பிடுறாருன்னா, ஜான் டேவிடுக்கு ஏற்பட்ட ஈவு கிளாஷஸ்னாலதான் பொன்னாவரசர் இந்த அளவுக்கு பயங்கரமா கொலை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கொலைங்கிறது ஒரு பயங்கரமான கொலையா பதிவு செய்யப்படுது. இது ஒரு சைக்காட்டிக் பிஹேவியர் சார்ந்த ஒரு கொலையாகவும் இருக்கு. அதாவது ஒரு குரூயசம், ஒரு கொடூரமான கொலைக்கான ஒரு விஷயமா இந்த கொலைங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் டபுள் லைஃப் சென்டென்ஸை வந்து தண்டனை அறிவிக்கிறாரு. அது அடுத்தடுத்து இந்த டபுள் லைஃப் சென்டென்ஸை அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனையை கொடுக்குறாரு நம்ம ஜட்ஜு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது மேல்முறையீடு போகுது. மேல்முறையீடு சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஜான் டேவிட அக்யூட் பண்ணுது, அதாவது விடுதலை செய்யுது 2001 ஆண்டுல. 2001 ஆண்டுக்கு அடுத்து மறுபடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செய்யுது. இந்த மேல்முறையீடு செய்யும்போது 2011 ஆண்டுல தான் ஜான் டேவிட் குற்றவாளி அப்படிங்கிறதும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அளித்த தீர்ப்பு தான் செல்லுபடி ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு அழைக்கப்பட்ட வந்து இரட்டை ஆயுள் தண்டனைங்கிறது செல்லுபடியாகவும் சொல்றாங்க. ஆனா அடுத்தடுத்து இல்லாம ஒரே சமயத்துல 2 இரட்டை ஆயுள் தண்டனைகளும் அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. இது அறிவிச்சதுக்கு அப்புறம் ஜான் டேவிட் வந்து சென்னையில இருக்கிற புழல் சிறையில அடைக்கிறாங்க அப்படிங்கிறத இப்ப இருக்கக்கூடிய செய்தியா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா, இந்த ஒரு கேஸ் வந்து ரொம்ப சீரியஸான கேஸா எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் டு ராகிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1997 ஆண்டுல வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் மூலமா என்ன ஆக போகுதுன்னா, ராகிங்கிறது ஒரு குற்றம் செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுது. அது மட்டும் ராகிங்க்கு பனிஷ்மெண்ட்ஸும் அறிவிக்கப்படுது. பல காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லையும் கூட ராகிங் செய்யக்கூடாது அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் பப்ளிக் மத்தியிலையும் வந்து கிரியேட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டை ராகிங் கிரிமினலைஸ் பண்ண ஸ்டேட்டா வந்து தமிழ்நாடு முதல்ல திகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொன்னாவரசோட நினைவாக அவங்களோட அப்பா அம்மா பொன்னாவரசு மெமோரியல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற பேர்ல 1997 ஆண்டுல அவர் பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அது மூலமா மக்களுக்கு பல நல்ல காரியங்களை செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறது செய்தியா இருக்கு. இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ராகிங்கிறது செய்யக்கூடாத ஒரு செயல் தான். அது எந்த ஒரு வகையிலையும் ஒரு குரூயல்ட்டியோ ஒரு பிசிக்கல் அபியூஸாவும் ஒரு மென்டல் அபியூஸாவும் இருக்கவே கூடாது. அது மட்டும் ராகிங்கிறது குற்றங்கிற மனசை பதிஞ்சாலே நமக்கு ஒரு சீனியராகவோ இல்லை நம்ம ஜூனியராகவோ இருந்தாலும் சக மனுஷங்களை பாதிக்கக்கூடிய தன்மையும் அவங்க கிட்ட வந்து இறக்கமான சூழ்நிலையும் உருவாக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட எப்பவும் கோபத்தை பாராட்டாம அன்பையும் அதுக்கப்புறம் நல்லிணக்கத்தையும் மட்டும்தான் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு உருவாக்கும். அதுதான் இந்த கேஸ் பொன்னாவரசு கேஸுங்கிறது மக்களுக்கு வலியுறுத்தி சொல்லுது. அது மட்டும் இல்லாம ராகிங் இனிமேலும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தாலும் அது வெளியே வர்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதுதான் இந்த வீடியோ முக்கியமான நோக்கமே. தேங்க்யூ.